அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய முத்திலே மீண்டும் இந்த அருமையான நாளிலே சீஷர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், சீஷர்கள் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அதாவது மத்தேயு 26 அதிகாரம் 56வது வசனத்திலே சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அவர்கள் ஓடினார்கள்? இயேசுவை பின்பற்றுவேன் என்று அர்ப்பணிப்போடு வந்த சீஷர்களுக்குள்ளாக குறிப்பிட்ட காலகட்டங்களிலே பின்மாற்றங்கள் வந்தது. மாத்திரமல்ல, அந்த சீஷர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் ஓடி போனார்கள். ஏன் ஓடினார்கள்? ஏற்கனவே 70 சீஷர்கள் யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 65, 66 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள், அங்கே பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல சில சீஷர்கள் ஓடினார்கள். காரணம் ஒன்று, அர்ப்பணிப்பு இல்லாததினால் வருகிற பின்மாற்றம் என்று சொன்னேன். இரண்டாவதாக, சோதனை காலத்திலே அவர்கள் நிற்க முடியாமல் போனதினால் வந்த பின்மாற்றம். மூன்றாவதாக, இந்த நாளிலும் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரத்தின் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் தமது அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து ஒரு மாதிரியை காண்பித்தார். என்ன அடிச்சுவடு? நீங்கள் முந்தின வசனத்தை பாருங்கள். 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாடுகளை ஆண்டவராகிய இயேசு அவர் கடந்து சென்று அவர் சொல்லுகிறார், இந்த பாதையிலே நீ கடந்து வா என்று அந்த பாடுகளுக்காக நம்மை அழைத்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பாடுகளே இல்லை, பாடுகளே ஆண்டவர் தரலை, இயேசுவோடு பாடுகள் முடிந்து விட்டது என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடனாக நீங்கள் அவரை பின்பற்ற துவங்கும் போது இயேசு சொல்லுகிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை என்பது அது நிந்தையாக இருக்கலாம். இயேசுக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களாக இருக்கலாம், சில பாடுகளாக இருக்கலாம், சில அவமானங்களாக இருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தினாலே அநேகர் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வரும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சில நேரங்களில் வருகிற பாடுகள் இயேசுவை விட்டே நம்மை வேறு பிரித்து விடுகிறது, அல்லது அங்கே வேறு பாதைக்கு நம்மை கொண்டு சென்று விடுகிறது. நிறைய பேர் பாடு இல்லாமல் நல்லா வாழும்போது இயேசு வேணும், இயேசு போதுமெல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆனால் சில பாடுகளை கண்ட உடனே ஏன் ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவரை விட்டே ஓடி போகிறவர்கள் உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. பெருமையாக இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்கள், சிலுவைக்கு முன்பாக தான் பாடு, சிலுவைக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள், குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் சீடர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள். பாடுகளை கண்டு ஓடிட்டீங்களோ? பாடுகளை கண்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த பாடுகள் வேண்டாம் என்று தப்பித்து ஓடுகிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த 1ஆம் நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்திலே அவர் 13வது வசனத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:13 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிக்கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் என்று வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளிகள் தான். அதே நேரத்தில் பாடுகளுக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் சந்திக்கிற எந்த பாடுகளும் இக்காலத்துக்கு ஒருவேளை அது கஷ்டமாக தோன்றலாம், ஆனால் வரப்போகிற பெரிய மகிமைக்கு அது ஒப்பானவைகள் அல்ல.
இக்காலத்து பாடுகள் எல்லாம் சீக்கிரம் நம்மை விட்டு போய்விடும். அதனால் பாட தவிர்த்து போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் சீஷன். அப்படி வாழும்போது என்ன பாடு வந்தாலும் அவர் விட்டு ஓட மாட்டோம், அவருக்காக நிற்போம். ஜோமல்லாமா, தகப்பனே, நாங்கள் பாடுகளை கண்டு பயந்து ஓடிவிடாமல் அதிலே நிலைத்திருக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். பாடுகள் மத்தியிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். பாடுகள் மத்தியிலே நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். பாடுகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் அதை சந்திக்க, அதன் ஊடாய் கடந்து சென்று நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்ட நீங்கள் அநேகருக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அநேகரை கேட்க உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவருக்காக வாழ நிறைய தீர்மானம் எடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.